ஸ்டாக் அனாலிசிஸ்ல நாலாவது முக்கியமான செக்மெண்ட் கம்பெனியோட growth. அதுல ரெண்டாவது டாபிக் ப்ராஃபிட் growth. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி இந்த வருஷத்துல அது எந்த அளவுக்கு growth ஆயிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணதான் இந்த ரேஷியோ ஹெல்ப் பண்ணுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அது ஓகே தான். ஆனா வியூஸும் சரியா போக மாட்டேங்கிறது. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல இன்னும் ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ரீசன்ட் டைமிங்ல 1000-500 போயிட்டு இருந்த வியூஸ் எல்லாம் 50-100 சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட லாஸ்ட் இயர் growth 100 rupees, இந்த இயர் growth 120 rupees, இங்க ப்ராஃபிட் growth 20%. சோ இது ஒரு green flag. இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா ப்ராஃபிட் growth greater than 15% இருந்தா அந்த கம்பெனி நல்ல எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு, நல்ல டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்குன்னு அர்த்தம். 10-15% உள்ள இருந்தா மாடரேட் growth தான் இருக்கு, லாங் டேர்ம்ல கன்சிடர் பண்ணா மேபி நல்லா வளரும் அப்படின்னு அர்த்தம். லெஸ் than 10% இருந்தா அந்த கம்பெனியோட பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு இயர் ஆன் இயர் அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா இல்ல சடனா இப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கான்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்.